தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவையே எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்தியதாக கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கட்சிக்காக உழைத்தவர்களை அவர் மறந்துவிட்டதாகவும் 2031ஆம் ஆண்டு வரை பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என கூறிவிட்டு தற்போது கூட்டணி வைத்துள்ளதாகவும் கடிந்துரைத்துள்ளார். முதலே இவர் முதலமைச்சர் ஆவதற்கு வழிவகை செய்தவர் அன்றைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள். அவரை பற்றி கொச்சையாக பேசினார். நாங்கெல்லாம் அவரிடத்திலே சொன்னோம், அரசியல் நாகரிகம் என்பது நம்மை வளர்த்தவர்களே வளர்த்த இதை போல பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். அதற்கு பிறகு நம்மை இன்றைக்கு அந்த அளவிற்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 2024 இந்தியாவே என்ன செய்ய போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல, நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, 2016 இல்லை, 19 இல்லை, 2026 இல்லை, 29 31 இல்லை என்று சொன்னார். சொல்லி முடித்துவிட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த இயக்கத்திற்கு சென்று மதிலை தொப்பியை போட்டுக் கொண்டு உரையாற்றினார். இதெல்லாம் நாடறிந்த ஒன்று.